ஈரோடு கிழக்கு தொகுதியை காங்கிரசிடமிருந்து திமுக தட்டிப்பறித்ததாக கூறப்படும் நிலையில் வேட்பாளர் அறிவிப்பிற்கு முன் அறிவாலயத்தில் மிகப்பெரிய பேரம் நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் திமுக இடையே நடந்த பேரம் என்ன? கதர்களுக்கு செக் வைக்கிறதா திமுக? இதுகுறித்து விரிவாக பார்ப்போம். EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் நடத்தும் சூழல் ஏற்பட்டது. வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் கடந்த ஜனவரி 10ஆம் தேதி அன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. காங்கிரஸ் வசமிருந்த இந்த தொகுதியில் இளங்கோவனின் இளைய மகனான சஞ்சய் சம்பத் நிறுத்தப்படுவார் என பேசப்பட்டு வந்த நிலையில் திமுகவே களமிறங்கும் என்று அறிவித்ததுடன் வேட்பாளராக சந்திரகுமாரையும் அறிவித்ததுதான் இந்தியா கூட்டணியில் சலசலப்பு. என்ன நடந்தது ஈரோடு கிழக்கில் என்று அரசியல் விமர்சகர் ஒருவரிடம் பேசினோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியான அடுத்த சில மணி நேரத்திலேயே சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடும் என்று தன்னிச்சையாக அறிவித்தார். இதனை அறிவாலயம் ரசிக்கவில்லை என்றாலும் மறைந்த இளங்கோவனின் மனைவி, அவரது மகன் சஞ்சய் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக விருப்பப்பட்டால் தொகுதியை ஒதுக்க திமுக தலைமை தயாராகவே இருந்தது. ஆனால் சீட்டு கேட்டு செல்வ பெருந்தகைக்கு காங்கிரசார் பலரும் நெருக்கடி கொடுத்தனர். இதில் ஈரோடு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மக்கள் ராஜன், எனக்கு சீட் கொடுக்கவில்லை என்றால் பவனில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வேன் என ஒருபடி மேலே சென்று மிரட்டியிருக்கிறார். மற்றொரு தரப்பு EVKS இளங்கோவன் குடும்பத்திற்கு இந்த முறை சீட் கொடுக்க கூடாது என எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. ஆனால் அறிவாலயமோ இளங்கோவனின் மனைவி அல்லது அவரின் மகன் ஆகியோரில் ஒருவர்தான் வேட்பாளர், இல்லை என்றால் தொகுதியை மறந்துவிடுங்கள் என கூறவே பல வகையிலும் காங்கிரஸ் மாநில தலைமை இளங்கோவன் குடும்பத்திடம் போராடி பார்த்தது. ஆனால் யாரும் போட்டியிட முன்வரவில்லை. காரணம், கட்சிக்காக பாடுபட்டு காங்கிரஸே உயிர் என வாழ்ந்த முன்னாள் தலைவரான இளங்கோவனின் மறைவுக்கு இறுதி மரியாதை செலுத்தக்கூட சோனியாவோ ராகுலோ வராதது அக்குடும்பத்திற்கு பெரிய வருத்தம். அதனால்தான் இனி போட்டியிட்டு அந்த கட்சிக்கு பெருமை சேர்க்க தயாரில்லை என்று தெரிகிறது. ஆனாலும் திமுக தலைமை தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கிவிடும் என்ற நம்பிக்கையில் முன்னாள் MLA உட்பட 7 பேர் கொண்ட பட்டியலை செல்வ பெருந்தகை டெல்லிக்கு அனுப்பி வைத்தார். அதில் முன்னாள் MLA பழனிசாமி என்பவரை டெல்லி டிக்கடித்தது. அதனை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் அறிவாலயம் சென்றார் செல்வ பெருந்தகை. அங்கே அமைச்சர் நேரு உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் சிலர் இருந்துள்ளனர். இளங்கோவன் குடும்பத்தில் யாரும் நிற்பதற்கு விரும்பவில்லை. அதனால் டெல்லி அனுமதியுடன் வேட்பாளரை தேர்வு செய்துள்ளோம் என்று கூறி தான் கொண்டு வந்த வேட்பாளர் மற்றும் 40 பொறுப்பாளர்கள் கொண்ட பட்டியலை அமைச்சர் நேருவிடம் கொடுத்திருக்கிறார் செல்வ பெருந்தகை. அதை வாங்கிய நேரு, தாராளமாக களமிறங்குங்கள், உங்களுக்கு அத்தனை ஒத்துழைப்புகளும் திமுக சார்பில் கிடைக்கும், ஆனால் தேர்தல் செலவுகளை நீங்களே பார்த்துக் கொள்ள வேண்டும் என தலைவர் கூறிவிட்டார் என்றதும் செல்வ பெருந்தகைக்கு பெரும் அதிர்ச்சி. மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் மொத்தம் 237 பூத்துகள் உள்ளன. அதில் 40 பூத்துகளுக்கு மட்டுமே பொறுப்பாளர்கள் பட்டியலை கொடுத்தால் எப்படி? அட்லீஸ்ட் இன்னும் 10 பொறுப்பாளர்கள் பட்டியலை தர முடியுமா என செல்வ பெருந்தகையிடம் அமைச்சர் தரப்பில் கேள்வி கேட்க அப்செட்டாகி அறிவாலயத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார் செல்வ பெருந்தகை. இந்த விஷயத்தை டெல்லி காங்கிரஸ் தலைமையிடமும் பாஸ் செய்திருக்கிறார். அதற்கு தமிழகத்தில் 17 MLAக்கள் 9 MPக்கள் காங்கிரசுக்கு இருக்கிறார்கள். அவர்களை தொகுதி பொறுப்பாளர்களாக நியமனம் செய்து தேர்தல் செலவுகளையும் பார்த்துக் கொள்ளுங்களேன் என்று அறிவுறுத்தி இருக்கிறது டெல்லி தலைமை. ஆனால் தலைமையின் யோசனைக்கு காங்கிரஸ் MLAக்கள் MPக்கள் என யாரும் பணிந்து வராததால் செல்வ பெருந்தகை செய்வதறியாது கையை பிசைந்தபடி இருந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஜனவரி 10ஆம் தேதி மதியம் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு செல்வ பெருந்தகை அறிவாலயம் அழைத்தது. அதன் பேரில் சென்றவர், சரி, நீங்கள் சொல்வது போல் தொகுதியை விட்டுக் கொடுக்கும் பட்சத்தில் எங்களுக்கு வேறு விதத்தில் அதனை சமன் செய்ய வேண்டும். வரும் ஜூலை மாதம் தமிழகத்தில் 6 ராஜ்யசபா MPக்களின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளது. அதில் ஒன்றை காங்கிரசுக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் தற்போது கொடுத்த 25 தொகுதிகளை விட கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். உங்களின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும், தொகுதியை விட்டுக் கொடுப்பதாக நீங்களே அறிக்கை வெளியிடுங்கள் என ஸ்டாலின் உத்தரவிடவே ஈரோடு கிழக்கு திமுக வேட்பாளர் போட்டியிடுவார் என்று அன்றிரவே அறிவித்தார் செல்வ பெருந்தகை என்று அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
எனவே காங்கிரஸ் கோரிக்கையை திமுக தலைமை பரிசீலிக்குமா அல்லது கல்தா கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குமுதம் செய்திகளுக்காக நவீன் இளங்கோவன் மற்றும் பாபு.